ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 3 ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து எந்த மாதிரி சென்டென்சஸை பயன்படுத்தி நம்ம இங்கிலீஷ் பேச கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஒன்லி இஃப். இந்த ஒன்லி இஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தி எப்படி இங்கிலீஷ் பேசுறது அப்படிங்கிறத நாம் இப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் கற்றுக்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீ கூப்பிட்டாதான் நான் வருவேன், நீ கூப்பிடலைன்னா நான் வரமாட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீ கூப்பிட்டாதான் நான் வருவேன். இது எப்படி சொல்றது? ஐ வில் கம், நான் வருவேன். எப்போ? நீ கூப்பிட்டா மட்டும்தான். அதை எப்படி சொல்றது? ஒன்லி இஃப் யூ இன்வைட், ஒன்லி இஃப் யூ இன்வைட். ஐ வில் கம் ஒன்லி இஃப் யூ இன்வைட். நீ கூப்பிட்டா மட்டும்தான் நான் வருவேன். அடுத்து நீ கூப்பிடலைன்னா நான் வரமாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இஃப் யூ டோன்ட் இன்வைட், நீ கூப்பிடலைன்னா, இஃப் யூ டோன்ட் இன்வைட், நீ கூப்பிடலைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். அது எப்படி சொல்றது? ஐ won't கம், ஐ won't கம். இஃப் யூ டோன்ட் இன்வைட், ஐ won't கம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீ கேட்டாதான் நான் ஹெல்ப் பண்ணுவேன், நீ கேட்கலன்னா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து நீ கேட்டாதான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். இது எப்படி சொல்றது? ஐ வில் ஹெல்ப், நான் ஹெல்ப் பண்ணுவேன். எப்போ? நீ கேட்டா மட்டும்தான். அதை எப்படி சொல்றது? ஒன்லி இஃப் யூ ஆஸ்க், ஒன்லி இஃப் யூ ஆஸ்க். ஐ வில் ஹெல்ப் ஒன்லி இஃப் யூ ஆஸ்க். நீ கேட்டா மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவேன். அடுத்து நீ கேட்கலன்னா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். இது எப்படி சொல்றது? இஃப் யூ டோன்ட் ஆஸ்க், இஃப் யூ டோன்ட் ஆஸ்க், நீ கேட்கலன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், ஹெல்ப் பண்ண மாட்டேன். அது எப்படி சொல்றது? ஐ won't ஹெல்ப், ஐ won't ஹெல்ப். இஃப் யூ டோன்ட் ஆஸ்க், ஐ won't ஹெல்ப். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீ பேசினாதான் நான் பேசுவேன், நீ பேசலைன்னா நான் பேச மாட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீ பேசினாதான் நான் பேசுவேன். இது எப்படி சொல்றது? ஐ வில் டாக், நான் பேசுவேன். எப்போ? நீ பேசினா மட்டும்தான். அது எப்படி சொல்றது? ஒன்லி இஃப் யூ டாக், ஒன்லி இஃப் யூ டாக். ஐ வில் டாக் ஒன்லி இஃப் யூ டாக். ஓகே, அடுத்து நீ பேசலைன்னா நான் பேச மாட்டேன். இது எப்படி சொல்றது? இஃப் யூ டோன்ட் டாக், இஃப் யூ டோன்ட் டாக், நீ பேசலைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், நானும் பேச மாட்டேன். இது எப்படி சொல்றது? ஐ won't டாக், ஐ won't டாக், நான் பேச மாட்டேன். இஃப் யூ டோன்ட் டாக், ஐ won't டாக், நீ பேசலைன்னா நான் பேச மாட்டேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீ எக்ஸ்பிளைன் பண்ணினாதான் எனக்கு புரியும், நீ எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா எனக்கு புரியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீ எக்ஸ்பிளைன் பண்ணினாதான் எனக்கு புரியும். அப்போது இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியும். எப்போ புரியும்? நீ எக்ஸ்பிளைன் பண்ணினா மட்டும்தான். இது எப்படி சொல்கிறது? ஒன்லி இஃப் யூ எக்ஸ்பிளைன், ஒன்லி இஃப் யூ எக்ஸ்பிளைன். அப்போது ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி இஃப் யூ எக்ஸ்பிளைன். அடுத்து நீ எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா எனக்கு புரியாது. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? இஃப் யூ டோன்ட் எக்ஸ்பிளைன், இஃப் யூ டோன்ட் எக்ஸ்பிளைன், நீ எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா எனக்கு என்ன ஆகாது, புரியாது. இது எப்படி சொல்கிறது? எனக்கு புரியாது. அப்போது ஐ won't அண்டர்ஸ்டாண்ட், ஐ won't அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ டோன்ட் எக்ஸ்பிளைன், ஐ won't அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீ மெசேஜ் பண்ணுனாதான் நான் ரிப்ளை பண்ணுவேன், நீ மெசேஜ் பண்ணலைன்னா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீ மெசேஜ் பண்ணுனாதான் நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து ஐ வில் ரிப்ளை, நான் ரிப்ளை பண்ணுவேன். எப்போ? நீ மெசேஜ் பண்ணுனாதான். இது எப்படி சொல்கிறது? ஒன்லி இஃப் யூ மெசேஜ், ஒன்லி இஃப் யூ மெசேஜ். இந்த இடத்துல வந்து மெசேஜ் அப்படிங்கிற வேர்டு வந்து மெயின் வேர்பாக வந்திருக்குது. அப்போது ஐ வில் ரிப்ளை ஒன்லி இஃப் யூ மெசேஜ், நீ மெசேஜ் பண்ணுனா மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். அடுத்து நீ மெசேஜ் பண்ணலைன்னா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். இது எப்படி சொல்கிறது? இஃப் யூ டோன்ட் டெக்ஸ்ட், இஃப் யூ டோன்ட் டெக்ஸ்ட், நீ மெசேஜ் பண்ணலைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், ரிப்ளை பண்ண மாட்டேன். அதை எப்படி சொல்கிறது? ஐ won't ரிப்ளை, ஐ won't ரிப்ளை. இஃப் யூ டோன்ட் டெக்ஸ்ட், ஐ won't ரிப்ளை. ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போது செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து எந்த ஃப்ரேஸை பயன்படுத்தி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவன் இஃப். இந்த ஈவன் இஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தி
எப்படி இங்கிலீஷ் பேசுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீ கூப்பிட்டாலும் இதை எப்படி சொல்றது? ஈவன் இஃப் யூ இன்வைட், ஈவன் இஃப் யூ இன்வைட், நீ அழைத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் வரமாட்டேன். இது எப்படி சொல்றது? ஐ won't கம், ஐ won't கம். ஈவன் இஃப் யூ இன்வைட், ஐ won't கம். நீ அழைத்தாலும் கூட நான் வரமாட்டேன். இப்போ இதற்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது என்ன பார்த்தோம்? நீ கூப்பிட்டாதான் நான் வருவேன். இந்த சென்டென்ஸை எப்படி சொல்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஐ வில் கம், நான் வருவேன். எப்போ? நீ கூப்பிட்டாதான். அப்போ ஒன்லி இஃப் யூ இன்வைட், ஒன்லி இஃப் யூ இன்வைட். ஐ வில் கம் ஒன்லி இஃப் யூ இன்வைட். நீ கூப்பிட்டா மட்டும்தான் நான் வருவேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது? நீ கூப்பிட்டாலும் கூட நான் வரமாட்டேன். உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? ஈவன் இஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து எப்போ பயன்படுத்தணும், ஒன்லி இஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீ பேசினா கூட நான் பேச மாட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீ பேசினா கூட இது எப்படி சொல்றது? ஈவன் இஃப் யூ டாக், ஈவன் இஃப் யூ டாக். நீ பேசினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? பேச மாட்டேன். அப்போ ஐ won't டாக், ஐ won't டாக். ஈவன் இஃப் யூ டாக், ஐ won't டாக். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீ எக்ஸ்பிளைன் பண்ணினா கூட நான் நம்ப மாட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீ எக்ஸ்பிளைன் பண்ணினா கூட இது எப்படி சொல்றது? ஈவன் இஃப் யூ எக்ஸ்பிளைன், ஈவன் இஃப் யூ எக்ஸ்பிளைன், நான் என்ன பண்ண மாட்டேன்? நம்ப மாட்டேன். அப்போ ஐ won't believe, ஐ won't believe, ஐ won't believe. ஈவன் இஃப் யூ எக்ஸ்பிளைன், ஐ won't believe. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீ எழுப்பினா கூட நான் எழுந்திருக்க மாட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீ எழுப்பினா கூட இது எப்படி சொல்றது? ஈவன் இஃப் யூ வேக் மீ அப், ஈவன் இஃப் யூ வேக் மீ அப். நீ எழுப்பினா கூட நான் என்ன பண்ண மாட்டேன்? எழுந்திருக்கவே மாட்டேன். இது எப்படி சொல்றது? ஐ won't கெட் அப், ஐ won't கெட் அப். ஈவன் இஃப் யூ வேக் மீ அப், ஐ won't கெட் அப். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீ கால் பண்ணினா கூட நான் எடுக்க மாட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீ கால் பண்ணினா கூட இது எப்படி சொல்றது? ஈவன் இஃப் யூ கால், ஈவன் இஃப் யூ கால், நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் எடுக்க மாட்டேன். ஐ won't பிக் அப், ஐ won't பிக் அப். ஈவன் இஃப் யூ கால், நீ கால் பண்ணினா கூட ஐ won't பிக் அப், நான் எடுக்க மாட்டேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீ கேட்டா கூட நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீ கேட்டாலும் இது எப்படி சொல்றது? ஈவன் இஃப் யூ ஆஸ்க், ஈவன் இஃப் யூ ஆஸ்க். நீ கேட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். இது எப்படி சொல்றது? ஐ won't ஹெல்ப், ஐ won't ஹெல்ப். ஈவன் இஃப் யூ ஆஸ்க், ஐ won't ஹெல்ப். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீ நினைவுபடுத்தினாலும் நான் மறந்துடுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீ நினைவுபடுத்தினாலும் கூட இது எப்படி சொல்றது? ஈவன் இஃப் யூ ரிமைண்ட் மீ, ஈவன் இஃப் யூ ரிமைண்ட் மீ, நான் என்ன பண்ணிடுவேன்? நான் மறந்துடுவேன். ஐ வில் ஃபர்கெட், ஐ வில் ஃபர்கெட். ஈவன் இஃப் யூ ரிமைண்ட் மீ, ஐ வில் ஃபர்கெட். நீ நினைவுபடுத்தினாலும் கூட நான் மறந்துடுவேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீ மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீ மன்னிப்பு கேட்டாலும் இது எப்படி சொல்றது? ஈவன் இஃப் யூ அப்பாலஜைஸ், ஈவன் இஃப் யூ அப்பாலஜைஸ். நீ மன்னிப்பு கேட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் மன்னிக்க மாட்டேன். இது எப்படி சொல்றது? ஐ won't forgive you, ஐ won't forgive you. அப்போ ஈவன் இஃப் யூ அப்பாலஜைஸ், ஐ won't forgive you. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீ சொன்னா கூட நான் அவனை நம்ப மாட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீ சொன்னாலும் இது எப்படி சொல்றது? ஈவன் இஃப் யூ சே, ஈவன் இஃப் யூ சே. நீ சொன்னா கூட அல்லது நீ சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் அவனை நம்ப மாட்டேன். இது எப்படி சொல்றது? ஐ won't ட்ரஸ்ட் ஹிம், ஐ won't ட்ரஸ்ட் ஹிம். ஈவன் இஃப் யூ சே ஐ won't ட்ரஸ்ட் ஹிம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீ ஆன்லைனில் இருந்தாலும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீ ஆன்லைனில் இருந்தாலும் கூட இது எப்படி சொல்கிறது? ஈவன் இஃப் யூ ஆர் ஆன்லைன், ஈவன் இஃப் யூ ஆர் ஆன்லைன், நான் என்ன பண்ண மாட்டேன்? உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இது எப்படி சொல்கிறது? ஐ won't டிஸ்டர்ப்,
ஐ won't disturb. ஓகே, இதோட த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த தேர்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி எப்படி இங்கிலீஷ் பேசுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போது இந்த தேர்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் எந்த மாதிரி சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சென்டென்சஸை கவனிங்க. நான் வாங்க சொன்னால் நீ வாங்கணும், நான் வர சொன்னால் நீ வரணும், நான் படிக்க சொன்னால் நீ படிக்கணும். இந்த மாதிரி சென்டென்சஸை வந்து நம்முடைய ரியல் லைஃப்பில் நாம் அதிகமாக பயன்படுத்துவோம். அப்போது இந்த சென்டென்சஸை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் படிக்க சொன்னால் நீ படிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் படிக்க சொன்னால் இது எப்படி சொல்கிறது? இஃப் ஐ டெல் யூ டு ஸ்டடி, இஃப் ஐ டெல் யூ டு ஸ்டடி, நான் உன்னை படிக்க சொன்னால் அடுத்து நீ படிக்கணும். இது எப்படி சொல்கிறது? யூ ஷுட் ஸ்டடி, யூ ஷுட் ஸ்டடி. இஃப் ஐ டெல் யூ டு ஸ்டடி, யூ ஷுட் ஸ்டடி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் வர சொன்னால் நீ வரணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் வர சொன்னா இது எப்படி சொல்கிறது? இஃப் ஐ டெல் யூ டு கம், இஃப் ஐ டெல் யூ டு கம், நான் உன்னை வர சொன்னா அடுத்து நீ வரணும். இது எப்படி சொல்கிறது? யூ ஷுட் கம், யூ ஷுட் கம். இஃப் ஐ டெல் யூ டு கம், யூ ஷுட் கம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் ரிப்போர்ட் அனுப்ப சொன்னால் நீ அனுப்பணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ரிப்போர்ட் அனுப்ப சொன்னால் இது எப்படி சொல்கிறது? இஃப் ஐ டெல் யூ டு சென்ட் த ரிப்போர்ட், இஃப் ஐ டெல் யூ டு சென்ட் த ரிப்போர்ட், நான் உன்னை ரிப்போர்ட் அனுப்ப சொன்னால் நீ என்ன பண்ணணும்? நீ அனுப்பணும். இது எப்படி சொல்கிறது? யூ ஷுட் சென்ட் இட். இஃப் ஐ டெல் யூ டு சென்ட் த ரிப்போர்ட், யூ ஷுட் சென்ட் இட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் வெயிட் பண்ண சொன்னால் நீ வெயிட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் வெயிட் பண்ண சொன்னா இது எப்படி சொல்கிறது? இஃப் ஐ டெல் யூ டு வெயிட், இஃப் ஐ டெல் யூ டு வெயிட், நான் உன்னை வெயிட் பண்ண சொன்னால் நீ என்ன பண்ணணும்? நீ வெயிட் பண்ணணும். இது எப்படி சொல்கிறது? யூ ஷுட் வெயிட், யூ ஷுட் வெயிட். இஃப் ஐ டெல் யூ டு வெயிட், யூ ஷுட் வெயிட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் சாப்பிட சொன்னால் நீ சாப்பிடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் சாப்பிட சொன்னால் இது எப்படி சொல்கிறது? இஃப் ஐ டெல் யூ டு ஈட், இஃப் ஐ டெல் யூ டு ஈட், நான் உன்னை சாப்பிட சொன்னால் நீ என்ன பண்ணணும்? நீ சாப்பிடணும். இது எப்படி சொல்கிறது? யூ ஷுட் ஈட், யூ ஷுட் ஈட். இஃப் ஐ டெல் யூ டு ஈட், யூ ஷுட் ஈட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் கால் பண்ண சொன்னால் நீ கால் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் கால் பண்ண சொன்னால் இது எப்படி சொல்கிறது? இஃப் ஐ டெல் யூ டு கால், இஃப் ஐ டெல் யூ டு கால், நான் உன்னை கால் பண்ண சொன்னால் நீ என்ன பண்ணணும்? நீ கால் பண்ணணும். இது எப்படி சொல்கிறது? யூ ஷுட் கால், யூ ஷுட் கால். இஃப் ஐ டெல் யூ டு கால், யூ ஷுட் கால். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் உட்கார சொன்னால் நீ உட்காரணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் உட்கார சொன்னால் இது எப்படி சொல்கிறது? இஃப் ஐ டெல் யூ டு சிட், இஃப் ஐ டெல் யூ டு சிட், நான் உன்னை உட்கார சொன்னால் நீ என்ன பண்ணணும்? நீ உட்காரணும். இது எப்படி சொல்கிறது? யூ ஷுட் சிட், யூ ஷுட் சிட். இஃப் ஐ டெல் யூ டு சிட், யூ ஷுட் சிட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் சமைக்க சொன்னால் நீ சமைக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் உன்னை சமைக்க சொன்னால் இது எப்படி சொல்கிறது? இஃப் ஐ டெல் யூ டு குக், இஃப் ஐ டெல் யூ டு குக், நான் உன்னை சமைக்க சொன்னால் நீ என்ன பண்ணணும்? நீ சமைக்கணும். அப்போது யூ ஷுட் குக், யூ ஷுட் குக். இஃப் ஐ டெல் யூ டு குக், யூ ஷுட் குக். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் கதவை மூட சொன்னால் நீ மூடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் கதவை மூட சொன்னால் இது எப்படி சொல்கிறது? இஃப் ஐ டெல் யூ டு க்ளோஸ் த டோர், இஃப் ஐ டெல் யூ டு க்ளோஸ் த டோர், நான் கதவை மூட சொன்னால் நீ என்ன பண்ணணும்? நீ அதை மூடணும். இது எப்படி சொல்கிறது? யூ ஷுட் க்ளோஸ் இட், யூ ஷுட் க்ளோஸ் இட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் வாங்க சொன்னால் நீ வாங்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் வாங்க சொன்னால் அடுத்து வந்து நீ வாங்கணும். இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் உங்களுக்காக இருக்குது. நான் துணி துவைக்க சொன்னால் நீ துணி துவைக்கணும். இந்த சென்டென்ஸையும் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து நான் வாங்க சொன்னால் நீ வாங்கணும். அடுத்து இரண்டாவதாக வந்து நான் துணி துவைக்க சொன்னால் நீ துணி துவைக்கணும். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத
காமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள்.